இதை பார்க்கவே எனக்கு எங்க இருக்கிறீங்க பாம்பு கடிச்சு புதையல் தோண்டி இங்க பாருங்க ரத்தம் வருது. டிசிங்குக்கு தலைவர் சாமி நீங்க மரத்தை பாருங்க. அதுதான் பேட்டி நடந்து அவங்களுக்கு ஏதாவது நடந்தா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வவுனியாவில் நிற்கிறோம். குறிப்பாக வந்து நண்பர்களோட இன்றைய நாள் 3ஆம் நாள். 2 நாள் எப்படி இருந்தது? நீங்க 3ஆவது நாள் நிக்கிற இடத்தை பார்த்து அப்செட் ஆகிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வவுனியாலே வந்து ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு மலை. இந்த மலைக்கு வந்து ஊராக்கள் எல்லாம் போய் வரணும். ஆனால் நாங்கள் வந்து போகலாம், போய் பார்க்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் வந்து அங்கே வந்து அகழ்வு பணிகள் ஏதாவது செய்திகளாக இருந்தால் அதுக்கான தண்டங்கள் எல்லாம் என்னன்றதை எல்லாம் போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு காட்டுறேன். வந்த உடனே யோசிச்சா ப்ரோ இதெல்லாம் ஏறணுமா அப்படின்ட்டு யோசிக்கிறார். என்ன செய்வோம், ஏறுவோமா இல்லை போயிடுவோம்? பாதுகாப்பு பண்ணிக்கிறேன் அப்படியெல்லாம் இல்லை. நாங்கள் அதாவது சின்ன மலை பார்க்க பெருசாக இருக்கலாம், சின்ன மலை. அதே மாதிரி இந்த மலைக்கு மேலே பார்க்க பெருசாக இருக்கலாம், ஆனால் சின்ன மலை. அதோட வந்து ராமன் கோயில் இருக்காம், அதே மாதிரி சிவன் கோயிலும் மேலே இருக்காம். அப்போ எல்லாருமே அந்த இடத்துக்கு போய்க்கல. இந்த ஊராக்கள் சொன்ன விஷயம் வாட்டாக்களை கட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னவே பாப்போம். கொஞ்சம் துண்டு வந்து பத்தியாக இருக்கும். அதுக்கு பிறகு வந்து நார்மலாக நாங்கள் ஏறக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் வந்து நடு மத்தியான வெயிலுக்கு வந்துட்டோம். ஏன்னாண்டா வந்து அதோட வந்து இங்கே வர்றீங்களா சிதம்பரம் போலீஸில் வந்து பெர்மிஷன் கேட்டுட்டு வந்துடுங்க. அவைகள்கிட்ட கேட்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனாலும் கேட்குற வந்து ஏன்னா ஊராக்கள் வந்து ஆரண்டு தெரியாதாக்கள் வந்து இறக்கில் வந்து போலீஸில் சொல்கிற சந்தர்ப்பம் இருக்குது. அதனால் முன்னுக்கே நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்களா சரி. இந்த ட்ரிப்பில் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் எத்தனை பேர் ஏற போகிறோம்? 6 பேர் ஏற போகிறோம். ஃபுல்லாக ஒரு அட்வென்ச்சராக இருக்க போகுது. சரி, நான் இதில் இருக்க போது எனக்கு இல்லை, நான் இருக்க பயப்படுது இல்லை, அதான் பயமாக இருக்கு. அதோட வந்து இங்கே வந்து ஜெய் வந்திருக்கார். வணக்கம். அட்டை கடி எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கார். இங்கே கஜம்புரம் யாழ்ப்பாணத்துலேருந்து வந்திருக்கார். எப்போ வந்தீங்க? முந்தின வந்தீங்களே. தலைவர் வந்திருக்கார். அதே மாதிரி அலஸ்டின் ப்ரோ, ஜெரின். கிட்டத்தட்ட 6 பேரும். அப்படி நாங்கள் செய்கிற தவறாக இருந்தால் 6 பேரும் ஜெயிலில் இருக்கலாம். கொண்டே இல்லை டூரிஸ்ட் பிளேஸ். நான் இதில் பாருங்க, இதில் வந்து பேன் அடிப்பாடினாங்க. இங்கால வந்து வீடுகள் இருக்குது. இங்கால எல்லாம் சிதம்பரம் வீடுகள். அதால் போனால் அப்படியே நாங்கள் இந்த மலை முருகனூர் மலைக்கு போகலாம். இப்போ இதில் இந்த போட்டை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த போட் வந்து கிட்டத்தட்ட பருத்தித்துறையில் அந்த டச் சர்ச் ஒன்று இருக்குல்ல, அதில் எல்லாம் இதை போட்டிருப்பினோம். இந்த தடை செய்யப்பட்ட காணிகளை தொல்லியல் தடை செய்யப்பட்ட காணிகள் அப்படின்னு போட்டிருக்கணும். இந்த இதில் வந்து திருத்த வேலைகள் செய்தல், மாற்றம் செய்தல், அல்லது மேலதிக பகுதிகளை சேர்த்தல், அதே மாதிரி சின்னங்களுக்கு பக்கம் ஏற்படுத்துதல், திருடுதல், அதுடன் தேவையற்ற முறையில் அகழ்தல் என்பது தான் தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு போட்டிருக்கோம். நாங்கள் உள்ளே போய் பார்க்குறது வந்து எந்த விதத்துலையுமே தடையாக இருக்காது. அப்படி செய்தால் இதில் பார்த்திங்கன்னா 1940ஆம் ஆண்டு 9ஆம் இலக்க சட்டத்தின் கீழே வந்து 2,50,000 ஃபைனும் அல்லது 5 வருடங்கள் சிறை தண்டனையும் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். அதோட வந்து நாங்கள் போகிறதுக்கு வந்து இதில் அப்படியே ஊராக்கலாம் நடப்பாதை இருக்குது. அதனால் நாங்கள் ஈஸியாக போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், அந்த உச்சிக்கு நாங்கள் போகணும். எல்லாருமே ரெடி ஆகி கொண்டிருக்கணும். சரி, இப்போ வலிக்கிட்டோம். அதோட வந்து இந்த மலையை வந்து அந்த காலத்தில் வந்து மன்னர்கள் காலமோ அல்லது இடைப்பட்ட காலத்தில் வந்து புதையல் தோண்டி பிடிப்பட்டது அப்படின்னு சொல்லினோம். அதுக்கான சான்றுகளும் வந்து மேலே இருக்குது. இப்போ நான் பாதையை வந்து அனலைஸ் பண்ணான். இதால் நேராக போயிடலாம். இதுக்கால தான் நாங்கள் பாதை கண்டுபிடிச்சு போகணும். ஜெரின் தலைமையில் நாங்கள் போகிறோம். என்ன நடந்தாலும் ஜெரினுக்கு பிறகு நடக்கும். அதில் பாதை தாராளமாக தெரியுது. ஆனால் வரைக்கில் இந்த பாதை சரியாக நாங்கள் எடுத்து வந்துட்டோம்னா சரி. ரேட்டு இருந்த கூடி இன்னும் தீரையில் இன்றைக்கு வந்து ஒரு அட்வென்ச்சர். ஒரு நாள் ஏறி 6 பேக் எடுக்க போகிறோம். நடந்து இன்னும் வந்து அந்த மலையை வந்து ஏற ஆரம்பிக்கல. இது வந்து ஆரம்ப சுவடுகள் தான். இதில் இருக்கிற ராமன் கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வரும். ஆரம்பமே எப்படியா? அப்புறம் எப்பயுமே மலை ஏறிக்கல எவ்வளோ பெரிய லெஜெண்டாக இருந்தாலும் மூச்சு கலைக்குதுன்னா நின்று ரிலாக்ஸ் ஆகிட்டு தான் வரணும். அது எவ்வளோ தூரம் பண்ணாலும் சரி. இந்த கோயிலடிக்கு போய்க்கில் வந்து பார்த்துக்கலாம்டா பக்கத்தில் நாங்கள் எங்களோட வாட்டாக்களை கலட்டிட்டு போனோம்டா நல்லா தான் ராமன் கோயில்ன்ட்டு சொல்லிடலாம். இதில் வந்து ஒரு சில கல்லை வச்சு கும்பிட்டு கொண்டு வரையணும் இந்த ஊராக்கள். ஆனால் அந்த ஊராக்கள் தான் சொன்னவே இங்கே போய்க்கல கட்டாயம் நீங்கள் செருப்பு கட்டிட்டு போகணும்னு அவ்வளோத்துக்கு பக்தி பயமாக இருக்கணும். இப்போ இதில் இருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்படியே போகணும். இதில் வந்து ஒரு பாம்பு பத்தும் இருக்குது. இதால் தான் நாங்கள் பாதை கண்டுபிடிச்சு போகணும். இப்போ போகிறதுக்கு முன்னுக்கு இந்த பாம்பு பத்து பாருங்கள், உண்மையாக பார்க்குறது பயமாக இருக்குது. அதில் வந்து ஒரு நாகம் மாதிரி வெள்ளையாக கீறி வச்சுருக்கேன். வேணா வரும் இங்கே பாருங்களேன். இதை பார்க்கவே எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. கடவுளே. அலஸ்டின் ப்ரோ இதில் வந்து யோசிக்கிறார், எங்கள் பாதையை காணையில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு. பாதையை உருவாக்கணும். இருக்கிற பாதையில் பயணம் செய்கிறது கிக்கில்லை, நீங்களா பாதை கொண்டு உருவாக்குறதா. இதுக்கு தான் நான் சொன்னால் கத்தி கொஞ்சம் கொண்டு வாங்கினாட்டு நான் தான் உருவாக்குறேன் பாதை. ஜெரேன் எங்கே இருக்கிறீங்க? போன முறை வந்து ஒரு முசுறு கூட்டத்துக்குலாம் மாட்டுப்பட்டேனா. ஆனால் நாங்கள் போகிறது வந்து பார்த்தீங்களாண்டா பாம்பு 10 பேர் தான் இருக்குது. ஓகே, இதால் ஓ முள்ளுகள் தாராளமாக இருக்குது. இதால் போகிறேன்னு தெரியாமல் தவிக்கிறேன் ப்ரோ. இதான் சிறப்பான வழியாக இருக்குது. வெட்டி வச்சிருக்கணும் ப்ரோ ஊராக்கள் பாருங்க. பாதை வந்து வெட்டி வச்சிருக்கணும்.
தவிர உங்களுக்காக நான் பாதையை உருவாக்கி வச்சிருக்கேன். நண்பருக்காக பாதை உருவாக்காம யாருக்காக உருவாக்குறேன் சரிங்களா? ஆரம்ப கட்டத்தில் உங்களை இப்படி எல்லாம் ஏற்றி இறக்கி கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் வவுனியால் இந்த இடங்கள்லாம் இருக்குது உங்களுக்கு காட்டுறதுக்கு. ராசாத்தியை மிஸ் பண்ணுறீங்களா? ராசாத்தியை மிஸ் பண்ணுறீங்களா இல்லை யாழ்ப்பாணத்தை மிஸ் பண்ணுறீங்களா? உயிரோட விடுவீங்களா? உயிரோட விடுவோம். சரி இதால் நாங்கள் போகணும் ப்ரோ. இந்த பாதையில் கொஞ்சம் உருவாக்கி வச்சிருக்கேன். ஊராக பின்னாலேயே வாங்க. குனிஞ்சு நெளிஞ்சு போகணும். பாதை இருக்குது தெரியுது எனக்கு. ஆனால் போய்க்கல இதே பாதையை ஞாபகம் வச்சு போகிறதான் ட்விஸ்ட். இறங்காலி மரங்கள் எல்லாம் இருக்குது. மண்டையிலேக்கு இருக்குதா போகலாம். பாதை இருக்குன்றவங்களையும் பாதையை நான் தான் உருவாக்கிட்டு வரேன். எப்படி பாதை உங்களுக்காக உருவாக்குறேன் ப்ரோ. இந்த நிமிஷத்தை சொல்லுங்கள் எப்படி இருக்குது இந்த நிமிஷம்? இல்லை ப்ரோ இந்த அடிவாரம் மட்டும் தான் இப்படி பத்தையாக இருக்குது. மேலே வந்து ஓகேயா இருக்குது. போன வேகத்துக்கு வேறு ஒரு பாதையை ஜெரின் கண்டுபிடிச்சால இப்போ அதால் போகிறோம். ஓ இதால் ஈஸியாக இருக்குது. இது பாருங்க பாதை. முன்னால் 3 பேர் போகிறோம், பின்னால் 3 பேர் வரையணும். யார் சரியான ரூட்டில் மேலே ஏறுறோம்ன்றதான் இருக்குது. பாதை கண்டுபிடிக்கிற கஷ்டம். சர்ச் பண்ணி தான் போக வேண்டியதாக இருக்குது. அதில் வந்து நடப்பாதைகள் நிறைய இருக்குது. ஆனால் சரியான பாதை எதுன்னு தான் தெரியாமல் இருக்குது. பத்தையெல்லாம் கிழிச்சு கொண்டு போடியாக இருக்குது. வர பின்னாலே வந்துட்டேன். இப்போ தான் வந்து கீழ் பத்தையில் வந்து தாண்டி இருக்கமென்று நினைக்கிறேன். சரி இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கால நல்லதாக போச்சு. முன்னுக்கு வந்து அட்வென்ச்சர் எல்லாரும் உங்களை என்ன பேச போகிறாங்க? ஏன் இந்த அலஸ்டின் ப்ரோ கஷ்டப்படுத்துறீங்களே? இப்போ தெரியுதா ப்ரோ நாங்கள் எத்தனை மேலே ஏறி இறங்கி ஒரு வீடியோ ஓட்டா அதை பார்க்குறாங்கள விதம் வந்து குறைவாகவே இருக்கும். எவ்வளோ கவலையாக இருக்குது. அதுதான் ஆனால் திரிக்கல தானே ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா பார்ப்பாங்க. நாங்கள் போர் அடிக்கிறோம் போல். கள்ளி மரங்கள் நிற்கிது பார்த்தீங்களா? பின்னு நிறைய வித்தியாசமான மரங்கள் வித்தியாசமான காய்கள் எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. ஆனால் எங்களுக்கு பின்னால் அந்த டீம் போடே சொன்னோம் அவங்க அந்த பக்கம் போகிறாங்க. அவையில் வந்து இந்த பத்தைகள் நின்று தான் கத்தினோம். நாங்கள் இப்படியே வந்து இங்கே வந்திருக்கிறோம். இதுக்கு பிறகு வந்து எனக்கு கொஞ்சம் தூரம் ஏறிட்டோம்னா ஃபுல் வெளிக்கு போயிடும். இந்த கீழ்த்துண்டு வந்து பத்தையாக இருக்குது. அதனால தான் போகிறது கஷ்டமாக இருக்குது. நானும் செய்யும் தனியாக வந்து போனேன். இப்போ ஜெரினும் போய் இங்கே பார்த்துட்டு வந்தது பாதைகள் வந்து எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியலை. அதனால் இப்போ இந்த இடத்துல இருந்து ஜோசிச்சு கொண்டிருக்கோம். வெங்காளி பக்கத்தால் மேலே ஏறுறது. இதால் ஏறுறது ஈஸி போல இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இதெல்லாம் கோர பத்தையில்லைன்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? எல்லாம் பார்க்க சின்ன வயசில் டிஸ்கவரி பார்த்த ஞாபகம் இருக்கா? வாங்க கைஸ் போவோம். நாங்கள் தான் பாதையை உருவாக்கி அவங்களுக்கு சொல்லணும். நாலு ஏறலாம் நினைக்கிறேன். ஓ இதில் சூற முள்ளு வந்து வாட்டால் குத்திட்டு என்னடா பார்த்தீங்கன்னா இப்போ ஜெரினை மேலே ஏற்றி வச்சிருக்கோம் பாதையை கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்படி தான் கண்டுபிடிக்கலாம் போல இருக்குது. பயங்கர சூற முள்ளாக இருக்குது. கவனம் குத்திச்சோன்னா பயங்கர விஷயம் கடுக்கும். சிம்பிரவாவையே பாதையை உருவாக்கிட்டு வார காப்பாத்துக்கடா. அப்புறம் இந்த நிமிஷத்தில் என்ன பார்த்து ஒரு வார்த்தை சொல்லண்டா அப்படி சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? பட்டம் பேர் இருக்குதுங்க. பாருங்க எப்படி ஓடுது காட்டு வைக்க. ஜெரேன் போயிட்டு மேற வரைக்கும் அப்படியே நில்லுங்க ஜெரேன். பாதையை உருவாக்கு. அதுல குழம்பி இருக்கு போல இருக்கு. கடவுளே தேன் குழம்பி இருக்கு போல. சரி இப்ப அவையில் வந்து சேர்ந்துட்டோம். எப்படி ஜெய் ப்ரோ வாங்க மலை என்ன களைச்சிட்டீங்க எவ்வளோ ஒரு மலையில் ஏறுற ஜீவன். அப்போ வாங்க. அது சரி எப்படி இதான் சொல்கிறதே எக்ஸ்பர்ட்டான ஆக்களோட நீங்கள் பின்னால் வரணும். உங்களுக்கு நான் எத்தனை நேரம் தான் சொல்கிறது ரொம்ப முள்ளுடாப்பா கவனமாக பார்த்துவாங்க. இப்படியே நாங்கள் போகிற பாதையை ஜெரின் காட்டுங்க எப்படியா ஒரு பாதையில். இப்போ அலஸ்டின் ப்ரோ தலைமையில் தான் நாங்கள் பின்னால் போய் கொண்டு இருக்கிறோம். பாம்பு கடிச்சு வேண்டாங்களை எப்படியா கொண்டே சேர்த்துருங்க தெய்வங்களே. சரி இப்போ ஜெரின் ரங்கியாச்சு. இதில் வந்து தெரிகிறது வந்து சிகிரியா இல்லை, இது வந்து சிங்கள மேலே. நீங்கள் வரைக்கில் வந்து ரக்கத்துலேருந்து இப்படி வந்து இந்த மரத்தை ஞாபகம் வச்சுருங்க. இது வரைக்கும் பாத்தீங்களா எப்படி அட்வென்ச்சர் ஆனவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு தாரம். என்ன வயசு போயிட்டா கலைக்குது கலைக்கிறது. சரி வயசு போயிட்டு 35 years old. சரி இவர்கள் லைனில் அப்படியே போய் கொண்டிருக்கோம். கடுமையத்த மக்களே. ஓ மேலே போனால் பயங்கர காத்து. இதுதான் அட்வென்ச்சர். அது அவ்வளோ இல்லை மணி. ஊர்ல ரத்தமெல்லாம் வேர்வையா போகுது. அப்படி போகுமா? பாம்பு இது எழுக்கல, பாம்பு இருக்கும். ஓகே மேலே வந்து இதுக்கு பிறகு வெளியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை அந்த கொஞ்சம் பிரபலமான ஆட்கள் வந்து டப்பண்டு கேமராக்கள் வர மாட்டாங்க. சரி தானே தண்ணி 1 லிட்டர் கொண்டு வந்திருக்கணும். இல்லையா முள்ளு இது சரி வரா. இங்கே வர எத்தனை முள்ளு வந்துச்சு அங்கே? நானே 5-6 எடுத்துட்டேன் முதல்ல. ஓ நல்ல வேலை மொத்த குதி கேட்டாலும் முள்ளும் காலுக்கு மெத்தை. இங்கே வரேன். அம்மா
ப்ரோ தனியாக செட் பண்ண விடாதீங்க 2 பேரும் மேலே ஏறிடுவாங்க ஏறுங்க அதால் ஏறுங்க அப்படியே நேரம் ஏறுவாங்க நேரம் ஆனால் இதுலேயும் பாருங்க முள்ளுகள் இருக்குங்க ஆலம்பரத்தில் எல்லாம் இதுடா அதிசயமாக கிடைக்கு முள்ளால் வேர்கள் உடஞ்சிருக்கு போல் ஓகே நான் வந்து அலஸ்டிம் ப்ரோ போக வரேன்ட்டு அந்த ஒரு நம்பிக்கையில் வேலை போகிறேன் ஓ குத்துடா குத்து மேலே வந்துட்டோம் ஓகே ஓகே ஓ முருகன் ஆப்பா இதில் வந்துட்டோம் இதில் பாருங்க முருகன் ஒரு மேலே தெரியுது அது இந்த ரேஜ்லாம் நாங்கள் பண்ணிக்கிறோம் முருகன் கோயில் ஈழத்து பழனி முருகன் கோயில் என்ன கடிக்குதா ஃபுல்லு கடிக்குது தம்பி வெளிநாள் வந்தாலும் மாதிரி ரியாக்ட் பண்ணுறேன் இஞ்சத்து மேலே நிற்குதா விறகு காட்டு விறகா பெருசாக வெளியில் மேக்கப்பை போட்டு மறைக்குதா அதுக்கு வீரம் அதிகம் அது மாதிரி தான் இந்த பாடி நானும் இப்போ உணர்ந்தேன் அந்த காட்மோர் ஓட்டல அந்த கல்லில் போய் இருந்த தருணத்தில் நான் உணர்ந்தேன் அந்த மலையை பாருங்க சிகிரியா மாதிரி இருக்கு என்ன ப்ரோ தூரத்து இந்த பாருங்க இஞ்சாலெல்லாம் பாருங்க எப்படி இருக்காண்டு சொர்க்கம் ஐயா ஓடியா அதான் ஈரட்டை போல அந்த இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்குது மலையில் ஏறுறதுக்கு அந்த 3 பேரும் வந்து கடும் ஃபிட்னஸ் ஆனார்கள் அதால் வந்து மலை ஏறி கொண்டு இருக்கிறேன் நான் இதால் பின்னால் போகிறோம் ஏறலாம் இது வந்து அந்தான மலை மாதிரி இருக்குது இதெல்லாம் பார்க்கல அந்தான மலையும் இப்படி தான் இருக்கும் கிட்டத்தட்ட மக்களே ஓ வழுக்குது ப்ரோ கவனம் அப்புறம் வந்து அலஸ்டிம் ப்ரோவை தனியாக விட்டுட்டு வேற அப்புறம் ப்ரோ நீங்கள் போக ஆறுதல வரேன் ஐயோ வழுக்குது புல்லு ப்ரோ வரையில இதில் என் உதவி உங்களை தேவைப்படுவேன்னு நினைக்கிறேன் வழுக்குது கவனம் வாட்டோட வர்றது ஓ இந்த துண்டு மேல் துண்டு இறைக்கில் கொஞ்சம் கலைக்குது ஆனாலும் ஓகே இதில் பார்த்தீங்களாண்டா நாங்கள் அந்த வீட்டடியிலேருந்து அப்படி ஏறி இப்படி ஏறி இங்கே வந்து கொண்டிருக்கிறோம் இதில் இருந்து பார்த்தீங்களாண்டா இப்படி இந்த மரத்தை நோக்கி மேலே போட வேண்டாம் சரி தவண்டு எழுப்பி தான் வர்றோம் இதுலேருந்து நிறைய குளங்கள் தெரியுது அது எந்த குளம்ன்ட்டு தான் தெரியல எனக்கு இங்கே வேறு உங்களோட ராசாத்தி தெரியுது அதில் எந்தோ ராசாத்தி தெரியுது ரைட் நான் சொன்ன துண்டடி அப்புறம் வந்து சிம்பிளாக வந்துட்டார் கஷ்டமாக இருக்குது வழுக்கு உங்களுக்கு கால் வேர்க்கிறது இல்லைண்ணே ஆனால் கஷ்டப்பட்டாலும் செம்ம வாய்ப்போட தான் வந்து கொண்டிருக்கார் தலைவர் கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது கஷ்டப்படாமல் கிடைக்கிறது என்றைக்குமே நிலைக்காது சிலதில் கஷ்டப்பட்டாலும் கிடைக்காது கிடைக்கும் நம்பிக்கையாக வாழ்க்கை அந்த ஃப்ளாஷ்பேக் எப்போ சொல்லுவீங்க ஆக்களுக்கு வாட்டாக்களோட இருறேன் போன முறை வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஷூவோட தான் வந்தேன் நான் அதில் ஈஸியாக ஏறி போனான் அப்புறம் வந்து வாட்டாவோட கொஞ்சம் கஷ்டமாக தான் ஐயோ இருக்கு புல்லில் நம்பி போய் சேர்றோம் எதால போனீங்க புதையல் இருக்கும் ப்ரோ சில கிடங்கொண்டு இருக்கு அதுக்குள்ள போயிடுவோம் தெரியா போன தானே எதால வந்து நீங்கள் அவ்வளோ சின்சியராக கதைக்கிறாங்கள்டாப்பா நாங்கள் கத்துறது கூடி கேட்காங்க எதால வந்து நீங்கள் ரெண்டு கேட்குறேன் கதைத்து கொண்டிருக்கீங்க இஞ்சால ஃபுல்லாக இஞ்சால முள் அதாலே வரணும் இந்த பழம் என்ன பழம்னு சொல்லுவோம் ஏதோ ஒரு பழம்னு சொல்லுவோமே பூனைப்பழம் இல்லையா மைப்பழம் ஆ இதாலே ஓகே எப்படி இதுக்குள்ள அடிக்கிறோண்டு பாதையை கண்டுபிடித்து இதுக்குள்ள வந்து சேர்ந்த புதையலங்க கிடக்குதுங்க எனக்கு காணலையா ஆனால் இதுக்குள்ளெல்லாம் அடுப்பு முடியெல்லாம் இருந்திருக்காங்க ஏதோ இது மாஸ்டர் பிளான் வந்திருக்காங்க கடைசியில் எங்கெல்லாம் பள்ளி போகுது தெரியும் பாருங்க இதுலாம் நெருப்பு மூட்டி இருந்திருக்காங்க வந்து ஆப்பா எங்களுக்கு முன்னுக்கு வந்த நண்பர்கள் ஐயோ ஹாயாக இருக்கிறாங்கள்டாப்பா இலைப்பாடுறீங்களா கிடங்கு இருக்குது எல்லாம் பார்ப்போம் முதலாவது இந்த இடத்துல இருந்து ரெஸ்ட் எடுக்கணும் இது முதிரை மரம் போல் இருக்குது எல்லாம் பட்டு போயிடுச்சு வித்தியாசமாக இருக்குது இந்த மரமே சரி அப்படியே இந்த இடத்துல வந்து அப்படியே இருந்துட்டோம் நல்ல காற்று அப்படியே வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் அடிக்குது சொர்க்கம் தெரியுது எல்லாரும் பாருங்க அப்படியே ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கோம் வந்ததே மறந்துட்டோம் இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படியே இருக்கிறோம் அடிக்கிற காற்றுக்கு நித்திர கொண்டமாக இருந்தால் சொல்ல தேவையில்லை அக்கிள்ஸ் எல்லாம் இது என்ன காடு அதுகள் இல்லை பெரிய காடுகள் அடர்ந்த காடுகள் சரி இதில் இருக்கிறத விட நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்புறம் எல்லாரும் பார்த்துட்டு வந்துட்டாங்க என்ன கண் சொருகுதா தியானத்தில் ஆழ்ந்த காட்டுக்குள்ளே வந்திருக்கும் தண்ணியா தம்பி இவ்வளோ மேலே ஏறுறீங்க தண்ணி ஒன்றோட தெரியாது உங்களுக்கு சின்ன வேலை பார்த்தீங்களா எப்படி ஒரு அசால்ட்டாக சொல்கிறாங்கடா சின்ன வேலைட்டு நான் இதால் போயிட்டு வரேன் ஓ இதால் பண்ணீங்களா
அதால் வரணும் போல். இதுக்கெல்லாம் புதையல் தோண்டி விட்டுருக்கணும். ஓ இது பாருங்க, வெட்டியா குழி ஒன்று இருக்குது தெரியுமா? இதுக்குள்ள எல்லாம் மாறிக்கறி போனீங்களாண்டா சம்பவம் தான். இதுக்கு அங்கால பக்கமும் போகலாம், அங்காலையும் இருக்குது. பாப்போம், சான்ஸ் கிடைச்சதுண்டா அதாலையும் போய் பாப்போம். வாரீங்களா இல்லையா? இல்லை அது பார்த்துட்டேன் நானும். இப்போ கீழே இறங்க போகிறோம். ஓ இதால் இறங்க போகிறோம் கீழே. ஓ இதால் போய் அதால் சுற்றி இறங்குறது. வந்த பார்த்தா இறங்கும். ஃபுல்லாக மலையை பார்க்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வந்துட்டு ஒரு இடத்தை மட்டும் பார்த்துட்டு போனால் எப்படி? அது இதால் பெரிய பள்ளம் மாதிரி இருக்கு. அது சின்ன பள்ளம் தான். ஓகே ப்ரோ, கவனமாக வாங்க. நிற்கிறாங்களே அவன். ஓகே வலிக்கு வந்துட்டான். ஆமாம், ஜம்புக்கா சாப்பிடுவோம் போல இருக்குது. இதில் ஒரு வாசனை ஒன்று இருக்குல்ல ஜம்புக்கா மாதிரி. ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து இதுக்குள்ளே பார்த்து வைங்க, கிடங்குகள் இருக்கும், கீழே போயிருவீங்க டப்பட்டு. இதுதான் நல்லா இருக்கு. நான் அதை விட நல்லா இருக்குது. மேல் பக்கத்துக்கு வந்த உடனே இந்த வியூ சொர்க்கம் தெரியுதா? நடுவில் பள்ளம். லாஸ்ட் ப்ரோ இந்த பத்தைக்கெலாம் நிற்கிறேன். தீவிர ட்ரோன் எடுங்களேன். எடுங்க. ஷாட் எடுத்தது. ஆனாலும் வந்து காற்று கூட அதால் எடுக்கலாம் இருக்குது. இந்த இடத்த பாருங்கள், அப்படி சுற்றி வர பாருங்கள். அங்கே எல்லாம் இந்த வாழைத்தோட்டங்கள் சிங்களாக்கள் வந்து இப்படி பசுமையாக அந்த இடத்த வச்சிருக்கோம் அப்படின்ட்டு பாருங்கள். இதுக்குள்ள வந்தாக்கள் மலை மலைண்டு ஓடிட்டோம். இஞ்சால மலை ஏறப்புறம் வந்தோடனே இஞ்சால 2 பேர் வந்து புது பாதையை உருவாக்குறேன் அப்படின்ட்டு போயிடும். ஆனால் அதில் வந்து பள்ளம், அதில் கிடங்கு இருக்குது, புதகுழி இருக்குது. புதகுழி நாங்கள் குறுக்கால போவோம். ஆனால் அந்த டப்பண்டு கிடங்கிருந்து கீழே போய் அடி ஓட்டுறோம். அதான் பயமாக கிடக்கு. ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் வைக்கல பார்த்து வந்தீங்களா. அப்படி ஒரு கவச்சு இப்படி ஒரு கவச்சு கனகாலமாக ஒரு தடவை வரையில போல இருக்கேனே. உள்ளாண்டு 10 எல்லாம் கொண்டு தெரியுறோம்ல. நாங்களுக்கு இப்போ தான் பாதையை கண்டுபிடிச்சி இடத்துக்கு வர சரி நான் அங்கே போய் கீழே இறங்குதான். ஓகே ஒரு மாதிரி அந்த சத்தார் பகுதியை வந்து அப்படிலாம் கலைக்கலை, சிம்பிள். இங்கே பாருங்கள் ரத்தம் வருது, புல் வெட்டிட்டு. ஷோ இதுக்கு முதல்ல இங்கே எல்லாம் ரத்தம் வந்தது தான். நான் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. கோயிலில் எனர்ஜியாக போனபடியெல்லாம் வரைக்கும் தான் செத்த விட்ட போயிட்டு வர மாதிரி வராங்க. அவ்வளவு தண்ணி தான் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு முக்கியமானது என்ன பொறுத்தவரை. தெய்வம் இறங்கு கண்ணுடாக்குது, பசிக்குது, தலை சுற்றுது. ரைட்டா அப்பாடா வந்துட்டு ஒரு மாதிரி இங்கடாவா போகிறாங்க. ஒரு மாதிரி ஒரு 10 நிமிஷம் தவண்டு உருண்டு இந்த கோயில் அடிக்கி வந்துட்டேன். கீழே கல் மலை அடிக்கி இந்த வெயிலுக்குள்ள தண்ணி இல்லாமல் போய் வந்தது. உடம்பு வந்து என்ன சொல்லுங்க 10 நாள் சாப்பிடாடி எப்படி இருக்கும் அப்படி ஒரு உணர்வு தான். கசன் ப்ரோ எப்படி இருந்தது? நல்லா இருந்தது, நல்ல ஒரு த்ரில்லிங்காக இருந்தது. என்ன புதையல் தங்கம் ஏதாவது கிடைக்கும் கிடைக்கல. அப்படி எடுத்திருந்தா ஜெயிலுக்கு எழுதி போட்டுருவாங்க. இது மட்டும் இல்லைன்னா ஒட்டி சுட்டான் என்ன புதையல் எடுக்க போறேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நியூஸ்ல எல்லாம் பிடிபட்டாண்டு கேள்விப்பட்டிருக்கோம். கைதான் எரியுது. 2-3 இடத்துல வந்து வெட்டுப்பட்டுட்டு புல்லுகளால். இப்போ நாங்கள் அந்த பாதை வந்து இந்த துண்டு. சரி வந்துட்டோம். இப்போ இருக்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு எங்கடா ஒரு இடத்துல போய் குளிப்போம் அப்படின்ற மாதிரி இருக்குது. பாவக்குள்ளம் தண்ணி திறந்துட வேண்டாம், இன்னும் சூப்பராக இருக்குது. முதல்ல தண்ணி குடிக்கணும். பலாப்பழம் தண்ணி எல்லாம் கடைசியா வந்தது 5 சிங்கம்.
எப்படி எப்படி சின்ன விஷயம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு நல்ல ஆனால் என்ன சொல்லுவாங்க ரெஸ்ட் எடுத்து போகணும் நல்ல ஷூ இந்த டெனிம் எல்லாம் இல்லாம நல்லா இருந்தா இன்னும் கண்டி மாவட்டத்தில் கடைசி கொண்டு எல்லாமலையும் வருவோம் சரியா எல்லாம் எறி முடிக்கிறோம் ஒரு 12 நாள் 12 மேலே வருவோமா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆசீர்வாதமா அமைதி தருவாரா. ஆனா மலை ஏறி கேம்ப் பண்ணி எல்லாரும் அப்படி இந்த பேராண்மை இடத்துல போற மாதிரி போகலாம். நாங்க வந்து நடந்து தெரியல, நாங்க ராசாத்தியோட வந்தோம். நாங்க ராசாத்தியை தனியா விட்டு அதில் எழுதிருக்கீங்க தான் ரோட்டில் தான் நாங்கள் ட்ரிப் போக மாட்டோம். ராசாத்தியை தனியா விட்டு போயிடலாம். இப்போ என்னத்தை கேட்டாலும் எல்லாரும் தண்ணி தான் சொல்லுவாங்க. ஐஸ்கிரீமோ எதுவும் தேவைப்படாது, வெறும் தண்ணி. அடிங்க 20 லிட்டர் போதில் அடி இல்லை ஒரு நாள் நிப்பாடு. இது வெயில். தண்ணியின் மகத்துவம் தெரிந்த நாள். உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் சார், 24 மணி நேரத்துக்கு இந்த பேனுக்குள்ளே இருக்கும், வெளியில் வரக்கூடாது. ஏழுமா அந்த வாழ்க்கை எல்லாத்தையும் இப்படி வந்துருக்கு. திருப்பி அதுக்குள்ளே வச்சா அப்படி இருக்கும். சரி, இதுல இருந்து அடுத்தது குளமா இல்லை அடுத்த மேலே ஏறுவோம். பக்கத்துலேயே மேலே இருக்கு சிவன் கோயில். இதெல்லாம் ஈழத்து பழனி முருகன்ல ஏறுவோம். குளிக்கிற நல்ல இடம் இருந்தால் கூட்டிகிட்டு போங்க. ஓகே சரி, அதுக்கான இடங்களை பாவக்குளத்தில் விசாரிக்கணும். யார்கிட்ட விசாரிக்கிறேன்னு தான் தெரியல. சரி, அடுத்ததாக என்னென்ன செய்கிறோம்ன்ற பாவம். பயங்கர வெயிலாக இருக்குது, வெளியில் நிற்கல அளவுக்கு வெயிலாக இருக்குது. சரி, இப்போ மாமடு குளம் இங்கே பவுனியாவில் இருக்கிறாங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த குளத்துக்கு வந்தாங்க. இதில் வந்து தண்ணி கொஞ்சம் லைட்டாக திறந்து விட்டுருக்கணும். அவ்வளோ பெரிய குளம் மட்டும் இல்லை, ஆனால் குளிக்கிறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். மேலுமே இப்படியே மேலே ஏறி போய் படிக்கட்டு இருக்குது. இந்த படிக்கட்டில் தான் நாங்கள் குளிக்கணும். பிலாப்பழம் வந்து வீட்டிலேருந்து கொண்டு வந்து நாங்கள் அதை கொண்டு ஆஞ்சு சாப்பிட்றது. பசிக்குது விடிய வந்து என்னது அப்படி சாப்பிட்டு வந்து தெரியல, பயங்கரமாக பசிக்குது. நீங்கள் என்ன சாப்பிடுங்க விடிய? பரோட்டா சாப்பிட்னாங்களா ஐயாண்ட? 2 இடத்துல குளிக்கலாம், இங்கேயும் குளிக்கலாம் அங்கேயும் குளிக்கலாம். இதை பாருங்க, இவங்க செய்கிற கூத்துக்களை பாருங்க. பொறுமை கிடையாது, வெட்ட பண்ணாக்கள் நடக்குது பிச்சு பிச்சு. இல்லை அதை வெட்டி நான் விட்டாமே வெட்டபல் சாப்பிடாத டேஸ்ட்டாக இருக்கும். யார் சாமி நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? நீங்கள் என்னவும் செய்யக்கூடாதுட்டு இந்த 2 பேரும் கீழே இருந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ போனேன் வந்து மேலே வேனை ஏற்ற போகிறார். ராசாத்தி ஒன் ஃபயர். பா, இந்த லொக்கேஷனில் ராசாத்தி எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருக்குல்ல? ஃபஸ்ட் வந்து தானாக பின்னுக்கு வருதா, அதை பிடிச்சி கொண்டு தான் போயிடும். போகலாம் முன்னே போங்க. எனக்கு கொண்டு பிச்சு தாங்கலண்டா அப்போ. நண்பர்கள் இருக்க பயமே. வீட்டிலேருந்து வந்தாலும் நான் சாப்பிடுவேன். ஏறி போதும், எங்கே போனாலும் ஃபினிஷிங்குக்கு தலைவர் தான் வேணும். இங்கே வேறு உச்சக்கட்டம் நடக்குது. எப்படி இருக்குது மௌனியா பிளாப்பழம்? மாமியார் வீட்டு பிலாப்பழம் நல்ல. இது மாமியார் வீட்டு பிலாப்பழம் இல்லை, இப்படி சூம் போய் இப்படி வரணும். சரி, பிலாப்பழத்தை வேட்டையாடிய பின்பு நண்பர்கள் அடுத்த கட்டம் குளிக்கிறதுக்கு. ஆனால் 2 குளிரண்டு வாங்கல. ஆனால் இதில் பாருங்க, சரி இந்த மரத்தை பாருங்களா எப்படி இருக்குன்னு. அந்த இடத்துல நிற்கிற மாதிரி இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. அந்த ஒரு மேலே இந்த சேம் இந்த இதெல்லாம் குளிக்க போகிறோம். ஆனால் இதுலேயும் வந்து இதெல்லாம் எல்லாம் குளிக்கிறாங்க இல்லை குளிக்கிறாங்க படியல் எல்லாம். நாங்கள் கண்ணில் குளிக்கிறாங்க, இந்த கட்டில் குளிக்கிறாங்க. நாங்கள் கட்டில் ரெண்டு தவளும். இதுக்கு பிறகு கதை இல்லை. ஆனால் தாக்குமே கவனம். மேவி தீனவது அவ்வளோ இல்லையா? சரியா, நெஞ்சளவு கூடி தண்ணி இல்லைன்னு சொல்லினோம். ஏய் அடா பாவிங்களா, அடுத்தது வெறும் குதிப்பீங்களா? வரேன், வாடா அப்படின்னு. 234 குளம். 400? ஓ கடவுளே, எப்படி உங்களால் குதிக்க ஏழுமா? நீச்சல் தெரியாது குதிச்சாலும். ப்ரோ 234 இல்லையா? 400 குளம் இருக்கா மௌலியால்? ஓ 400 ஜெய்புரோண்ட தரவன். சரி, இங்கே பாருங்க ஆள் அங்கே நடக்குது. திருப்பி பிளாப்பழம் அண்ணா வாங்கண்ணு தடியாக நடக்குது. அலஸ்டி ப்ரோ எல்லாம் சிங்கள தம்பியார்கள், இந்த ஊரில் இருக்காங்க சிங்கள தம்பியார்கள். ஓ செத்துட்டான் ரெண்டு சிங்களத்தால். பயங்கர ஆழம். சரி, போன சொன்னா இறங்கிட்டார். இப்போ கேமரா ஆஃப் பண்ணினா தான் இந்த அடுத்த கட்டத்துக்கெல்லாம் போவாங்க. இந்த இவரெல்லாம் கேமரா ஆஃப் பண்ணால் தான் போய் குளிப்பார். குளிக்கலையா? அது சரி. பிளாப்பழத்தோட எத்தனை குளிக்க சான்ஸ் கிடைக்கிற இடம்லாம் குளிக்கணும் பாருங்க. குளத்தில் உங்களை கொண்டதுக்கு எப்படி தெளிவுபடுத்துகிறோம். எல்லோரும் நீந்தி அங்கால கரைக்கு போகிறாங்க ப்ரோ. வா எல்லாமே இந்த ஊரில் ப்ரோவாக இருப்பாங்க அவ்வளோ இருக்கா தான் நெருப்பு தனம் நீந்தி கொண்டிருக்காங்க. நான் அந்த உதில் போகணுன்னா இப்போ பட்டி எடுக்கலாம். ஆர்டர் பண்ண சரியா இருக்கு. அதான் ரங்கி பாருங்க ஆளை எவ்வளோ உண்டு. லெஜண்ட்ஸ் அவங்களெல்லாம். நீங்கள் என்னவும் செய்யுங்கடா, நான் எந்த வேலையை தான் செய்வேன். 2 ஒரு ஜீவடிஞ்சாலும் பிள்ளாப்பில் முடிஞ்சா ப்ரோ? முடிஞ்சா இல்லை வந்து பெல்ட்டியெல்லாம் அடிக்கணும். அப்போ பக்கத்தில் வந்துட்டு இதில் உங்களுக்கு காட்டுவோம். வந்து 2 பேர் அடிக்க போகிறான் பெல்ட்டி. ஓ அரே அதுதான் பெல்ட்டி. ஆப்பா மீன் மாதிரி பாயிறான்.
இது கல்லால தான் இவ்வளோ நிற்கிறீங்க நினைக்கிறேன். கல்லா இதில் சரி வேணாம். எல்லாருமே வந்து இப்போ பின்னீச்சலில் போகிறாங்க ஒரு ஆளை தவிர்த்து. எங்களுக்கு ஒரு ஈச்சலும் தெரியாது. அண்ணா பாய், கடைசி ஆசையா பாய் பாய். எல்லாரும் உசுப்பேத்தி விட்டு வேடிக்கை பார்க்குறது இன்னொரு சுவானுவோம். கலைக்கிறோம் அங்க போனது ஆனந்த காட்டுறேன். கலைஞ்சிட்டீங்களா இல்லையே? அடேண்டா புட்டியா? சரி சரி மாட்டேன். நாங்கள் வந்து அப்படியே இந்த இடத்துல இருந்து வாய் வாங்குறோம். குளிக்கிற ஐடியா இருந்தது, ஆனால் கொஞ்சம் உயரம் கூடனால நீந்தினாலும் சில லேட்டாக போயிடும். அந்த ஒரு சந்தர்ப்பத்தால் குளிக்கல. ஆனால் வந்து தண்ணி நீட்டு இல்லை இந்த இடத்துக்கு. கொஞ்சம் உள்ளே போய் தான் குளிக்கும், நல்லா இருக்கும். ஆனால் இப்படி ஒரு சந்தர்ப்பம் நடந்து அவங்களுக்கு ஏதாவது நடந்தா பார்த்து கொண்டு வந்து எங்களே உள்ளே கொண்டு போவாங்களா? நடந்த வேண்டி அப்ப நாங்க பார்க்காம போவோம். சரி நிலத்துல கால் பாடுவாங்க. அவன் தான் இருப்ப வெட்ட பாயிரான் அவனே. எங்கடையாகலே இப்படி மொக்கன்கள் இருக்காங்க பாயிறது இருக்காங்களோ முரட்டு காலையில். அப்பா நான் மேலே வந்துட்டேன். இதுக்கு மேலே இல்லாது இங்கே போய் சாப்பிட்டே ஆகணும். பசி மயக்கம் உச்சகட்டம். சரி இப்போ வந்து பசியில் போய் மூன் லைட் ரிங்கோ ரோட்டில் இருக்கிற இதில் சாப்பிட்டோம். சாப்பாடு நல்லா இருந்தது. அப்படியே வந்து நாங்கள் இப்போ விடிய பரோட்டா சாப்பிட்ட கடை அடிக்க வந்தாச்சு. இதில் இருந்து பார்த்தீங்கன்னா நானும் ஒரு இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது. புருவாக்களும் வந்து மன்னார் இவரங்களை விட்டுட்டு போப்பேன். அது சரி, புருவாக்கள் அடுத்தது நாளைக்கு மன்னார் போப்பேனும். அந்த ஒரு விஷயத்தால் வந்து நாங்கள் போகிறோம். எப்படி இருந்த அந்த வவுனியாவோட எக்ஸ்பீரியன்ஸ்? மலையில காட்டினீங்க அந்த என்னன்னு வவுனியால எவ்வளோ 400 குளம் இருக்கு. 434 குளம். ஆனால் குளத்துக்கு போனதை விட நாங்கள் மலைக்கு போனது கூட. அதான் மலைகளும் இருக்குது. மலைகள் வந்து பிரதானமாக ஒரு 5 மலை இருக்குது. பெரிய மலைகள் வந்து குளங்கள் இருக்குது. எல்லாத்தையுமே நாங்கள் 7 மாத வரைக்கும் காட்டினாங்க. சுற்றுலாத்தலங்கள் 2 வரைக்கும். அதுவும் மழை பெய்த காலங்களில் இன்னும் நல்லா இருக்குது. இன்னும் நல்லா இருக்கும். வவுனியா வந்தால் இதுகளில் நீங்கள் ஒரு அட்வென்ச்சரான ஆக்களாக இருந்தால் பார்க்கலாம். அதை தவிர்த்து கொஞ்சம் குடும்பம் வந்தீங்கன்னா இங்கே பார்க்க மட்டும் தான் இருக்குது. பார்க்கும் வான்பாயிர டைம் குளத்தையும் பார்க்கலாம், சமைச்சு சாப்பிடலாம். அவ்வளோதான். நன்றி எங்களோட ஊருக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு நன்றி. உங்களுக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ தான் இருக்கிறதுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கொள்கிறேன். இடையிடையே போய் ஜாயின் ஆகும். கேம்பிங் அப்படியான இடங்கள் வரைக்கும் வந்து கட்டாயம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வருவேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். திருப்பியும் சொல்கிறேன், இந்த வீடியோ தான் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் பாய்.